பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் அறிவுறுத்தலில் தன் மனத்தை ஆழமாக அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமல் காப்பானை ஏத்தாதே. சூழ்கின்றாய் கேடு உனக்கு, சொல்கின்றேன் பல்காலும். வீழ்கின்றாய் நீ அவலம் கடல் ஆய வெள்ளத்தே அப்படின்னு தன் மனத்தை பார்த்து பாடுகிறார். சூழ்கின்றாய் அப்படின்னா கருதுகின்றாய், அவலக்கடல் அப்படின்னா துன்பக்கடல். தன் மனசை பார்த்து சொல்கிறாரு, வாழ்கின்றாய் அப்படின்னா நீ வாழ வேண்டிய முறைப்படி வாழாத நெஞ்சமாய் வாழ்கின்றாய் அப்படிங்கிறார். எப்படி வாழணுமோ அப்படி நீ வாழலை. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வாழாத நெஞ்சமேனா வாழ்ந்தும் வாழாமல் இருக்கிறது. அப்படின்னா ஒரு அழகான அர்த்தமுள்ள பேரானந்தம் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு தான் மனித பிறவி கிடைச்சிருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணுற? அப்படியெல்லாம் வாழலை. எப்படி வாழற அப்படின்னா வல்வினை பட்டு ஆழ்கின்றாய். நீ என்ன பண்ணுற? வினைகளை அடுக்கி கொண்டே போகிறாய். வல்வினை, நீ சரியான வினை கூட செய்யலை, தவறான வினைகளை ஆற்றி நீ என்ன பண்ணுற? வலிய போய் வினைச்சுழலில் மாட்டிக்கிற. வலிய போய் வினைச்சுழலில் மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும்? திரும்ப திரும்ப பிறவி சங்கிலியில் போய் மாட்டிப்போம். அதனால் நெஞ்சமே, நான் சொல்கிறத நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? ரொம்ப அழகான நமக்கு வழி இருக்குல்ல இதில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. அது என்ன? இறைவனை ஏத்தாது அப்படிங்கிறார். நீ என்ன பண்ணியிருக்கணும்? இறைவனை தானே ஏற்றணும், கடவுளை தானே ஏற்றி நம்ம கும்பிடணும். நீ அதை பண்ணவே இல்லையே. பேரின்பத்துள் மூழ்கி நம்ம வாழ வேண்டும். காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் அப்படிங்கிறார். நீ என்ன பண்ணுற? நம்மை காப்பவன் யாரு? எல்லாம் வல்ல சிவபெருமான். அவனெல்லாம் நீ வாழ்த்தணும், அவனெல்லாம் நீ போய் சரணடையணும், அவனெல்லாம் நீ பாடணும். அதெல்லாம் பண்ணாமல் நீ என்ன பண்ணுற? ஏற்ற மாட்டேங்கிற, போற்றி புகழ மாட்டேங்கிற. அப்படிங்கிறனால உனக்கு என்ன வருது? நீ வீழ்ச்சி அடைகிறாய். உனக்கு சொல்கின்றேன், உனக்கு புரியவே மாட்டேங்குதே. நீ காப்பானை ஏற்றாதனால என்ன நடக்குது? சூழ்கின்றாய் கேடு. கேடு சூழுது. உன்னை சுற்றி என்ன வருது? கேடு சூழ்கிறது. இப்போ ஏன் கேடு சூழ்கிறது? அதுக்கு நெஞ்சம் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த மானுட பிறவியில் இந்த உடம்பில் 5 புலன்கள் இருக்குது. இந்த 5 புலன்களும் என்ன செய்யணும்? சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும், அற வழியில் போகணும். அதற்கெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா மனசு தானே. ஆனால் இந்த மனசு என்ன பண்ணுது? இந்த 5 புலன்களும் இஷ்டத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு எங்கெங்கேயோ போகுது. இந்த மனது தானே அதை அப்படியே தன் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு சுய ஒழுக்கத்தோட ஒரு பண்பாட்டோட நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆனால் மனமே நீ சொல்லவே மாட்டேங்கிற. இந்த 5 வாயில்களின் வழியாக 5 புலன்களும் என்ன செய்யுது? போய் மேய்ஞ்சிட்டு வருதுங்கிறார். மேய்ந்து விட்டு வருகிறது. அது எதை கருவியாக கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த உடம்பை தான் கருவியாக வச்சுருக்கு. இப்படி 5 புலன்களும் மேய்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு சிற்றின்பத்தில் நாடி இருந்தால் இந்த ஊர் என்ன செய்யும்? பழிக்கும். இப்படி ஒரு மனிதன் வாழ்கிறானே அப்படின்னு நம்மளை அப்படியே பழியை தேடி தரும். இந்த உயிருக்கு, இந்த உயிர் வாழறதுக்கு எவ்வளோ நம்ம தவம் பண்ணியிருக்கணும். புழுவா பறவையாம் விலங்கா இப்படிலாம் இருந்து தானே கடைசியாக மனித பிறவி எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சிவபெருமான் ஒருத்தர் நமக்கு காட்சி எடுத்து, காட்சியை நல்லா அழகாக கொடுத்து உபதேசம் பண்ணிவிட்டு திருக்கழலை காட்டிட்டு தானே போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்த பிறகும் நீ என்ன செய்யணும்? பேரின்பத்தை நாட வேண்டும். ஆனால் நீ என்ன பண்ணுற? 5 புலன்களின் பின்னாடி போய் கேடு விளைவித்து கொள்கிறாய். அதை நீ பண்ணாத அப்படின்னு நான் எவ்வளோ காலமாக சொல்கிறேங்கிறார். உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் அப்படிங்கிறார். தன் மனத்துக்கு தானே ஒரு அறிவுரை சொல்லிக்கிறார், ஒரு ஆட்டோ சஜஷன் சொல்லிக்கிறார். ஏன் மனதே நீ சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு.
இப்போ இந்த தேடி தேடி நீ வலிய துன்பங்களில் ஏன் நீ தேடிக்கிற? நீ தேடிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, தண்டபாணி தேசிகர் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. மனமே, நீ இப்படி தேடி தேடி வினையில் மாட்டிக்கிற. அது எதை போல தெரியுமா இருக்குது? யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வது போல இருக்குது. விட்டில் விளக்கு எரிஞ்சுதுன்னா இது வெளிச்சமாக இருக்குன்னு விட்டில் பூச்சியெல்லாம் தானே போய் அதில் மடிந்து விழுமல்லவா, அது மாதிரி இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ணுற? பொதுவாக மொழியில் சொல்வாங்க, என்ன சொல்வாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நற்பெண்டிற்கு ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனமே, நான் எவ்வளோ தடவை சொல்கிறேன், ஒரு முறை இருமுறைலாம் இல்லை, உனக்கும் தெரியாமலும் உனக்கு புரிகிற மாதிரியும் எவ்வளோ பல முறை சொல்கிறேன். பல முறை மட்டும் இல்லை, பல காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ போகாத சிற்றின்பத்தை நாடாதன்னு. நீ திரும்ப திரும்ப சிற்றின்பத்தில் நாடுகிற, சிற்றின்பத்தையே நாடி துன்பக்கடலில் ஆழமாக விழுந்து போகிற. அது பண்ணாத, துன்பக்கடலாகிய வெள்ளத்தில் வீழ்கின்றாய் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறார். இது அவர் நம்ம படித்து பார்க்கும்போது தன்னுடைய மனசுக்கு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது தன்னுடைய மனதுக்கு மட்டும் சொல்லலை, மானுட பிறவி எடுத்த எல்லாருக்குமே இது ஒரு பாடம்தான். ஏன்னா எல்லாருமே ஐம்புலன்கள் போகிற வழியில் போயிட்டாங்கன்னா அவங்களுமே இந்த மாதிரி துன்பக்கடலில் மாட்டிப்பாங்க. திரும்ப திரும்ப பிறவி பயனை அனுபவிக்கிறதுக்காக பிறந்துக்கிட்டே இருக்கணும். வீடு பேர் கிடைக்காம போயிடும். அதனால் தன் மனத்துக்கு தானே அட்வைஸ் பண்ணுறார். மனமே, நீ அவனிடம் ஆட்படுவாயானால், அவனிடம் ஆட்படுவாயானா சிவபெருமானின் சரணங்களில் சரணாகதி அடைந்து விட்டாயானால், நீ வீழ்ச்சி அடையாமல் காத்து கை தூக்கிவிட ஒருவன் இருக்கின்றான். நீ அவனோட ஒரு காலை போய் பிடிச்சிக்கோ. தில்லையில் போய் அவன் அழகாக ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை மேலே தூக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணு, ஒரே ஒரு காலை பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான், உன்னுடைய 2 கைகளையும் தூக்கி மேலே கூட்டிகிட்டு போவான். ஆனால் அவனை மறந்துட்டன்னா இந்த பிறப்பில் இந்த உலகிலும் மட்டுமில்லை, அடுத்தடுத்த பிறவி எடுத்தாலும் சரி, அடுத்தடுத்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் சரி, இந்த அவலக்கடலில் வீழ்ந்து விடுவாய் அப்படின்னு தன்னுடைய மனத்திற்கு எச்சரிக்கை அளிக்கிறார் மாணிக்கவாசகர். டு டூ நாட் டு டூ, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு டோன்ட்டில் ஆரம்பித்து அவர் என்ன சொல்கிறாரு, போகாத, சிற்றின்பங்களை நாடாத, ஒரு கண்ட்ரோலில் இரு, பேரின்பத்தை அடைய வேண்டும், ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கே இறைவன் காத்து கொண்டிருக்கிறான், அவனை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் கருத்து. இவ்வாறாக மாணிக்கவாசக பெருந்தகை இந்த 10வது பாடலோடு அறிவுறுத்தலை நிறைவு செய்கிறார். நாமும் நம் மனத்திற்கு அறிவுறுத்துவோமாக, சிற்றின்பங்களை நாடாதே, பேரின்பத்தை நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல சிவபெருமானின் சரணங்களில் நாமும் சரணடைவோம். அவனுடைய பேரருளை பெற்று பேரானந்தம் அடைவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.